ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக மணமாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய நம்மளோட புதினாவை வச்சு புதினா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷான புதினாவை எடுத்துக்கலாம். புதினாவில் இருக்க லீவ்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு தண்டு இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினாவை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், சின்னதாக புளி சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. புளியே இல்லாமல் கூட நம்ம செய்யலாம், ஆனால் ஜாஸ்தி சேர்த்தனோன்னா புளி சாதம் மாதிரி ஆகிடும். ரொம்ப கம்மியாக சேர்த்துங்க. அடுத்து நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்து பருப்பு அண்ட் கொஞ்சம் பீனட் சேர்த்துக்கலாம். பீனட்ஸ் இல்லைனா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, அது கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்து 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு அகெயின் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு அளவாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக பட்டர் இல்லைனா நெய் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஒயிட் ரைஸ் சேர்த்துடலாம். இந்த ஒயிட் ரைஸும் நல்லா ஆற வச்சு சேர்த்துங்க, அப்போ தான் நமக்கு சாதம் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ இதை பொறுமையாக ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு சாதம் உதிரியாக கிடைக்காது. இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நமக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ரெசிபிங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி அண்ட் அங்கே நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி முடித்தோன்னா நமக்கு சூப்பர் டேஸ்டியான புதினா ரைஸ் ரெடி. நைட் சாதம் மீதி இருந்துனா கூட நம்ம மார்னிங் இந்த மாதிரி சூப்பர் ஃப்ரெஷ்ஷான ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஹாப்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.